வாசிங்க கீழ்வரும் உரையாடலை அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இடைவெளிகளில் நிரப்புங்க. இந்த கிவன் பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ள பேசேஜில் ஒன் இஸ் டன் ஃபார் யூ ஒன்று உங்களுக்காக செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் மாலக்க we are planning to go on a trip this weekend. இந்த வார முடிவில் ஒரு சுற்றுலா போக நாங்கள் பிளான் பண்ணுற. would you like to join? உனக்கு எங்களோட சேர்ந்து கொள்ள விருப்பமா? மாலக்க where are you planning to go? எங்கே போக பிளான் பண்ணியிருக்கிறீங்க? ரேஷன் அல்ல have you gone there before? இதுக்கு முன்பு நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்களா? it is a quaint little town. அது all fashioned unusual வளமைக்கு மாற்றமான unfamiliar பழக்கம் இல்லாத என்று அர்த்தம் எடுக்கலாம். அப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. அப்போ all fashioned வளமைக்கு மாற்றமான ஒரு சின்ன டவுன். 200 kilometers ஈஸ்ட் ஆஃப் கொலம்போ. கொலம்போல இருந்து 200 kilometers கிழக்கே. அண்ட் about 1000 meters above the sea level. கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1000 meters உயரத்தில் இருக்குது. மாலக்க no இல்ல I haven't. is it a beautiful place? நான் அங்கே போயில்ல. இப்போ no இப்போ பாருங்க have you gone நீங்கள் போயிருக்கிறீங்களா? no I haven't என்றா இல்லை நான் போயில்ல என்ற அர்த்தம். ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு ஷார்ட் ஆன்சர். இஸ் இட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ்? அது ஒரு அழகான இடமா? ரேஷன் எஸ் ஆஃப் கோர்ஸ் ஆம் உண்மையில். இட் இஸ் சிட்டுவேட்டட் அது அமைந்திருக்கிறது பிட்வீன் த லோலேண்ட் ரெயின் ஃபாரெஸ்ட்ஸ் அப்போ தாழ்நில மலை காடுகளுக்கும் அண்ட் த ஹைலேண்ட் டீ பிளான்டேஷன்ஸ் மேட்டுநில தேயிலை எஸ்டேட் தோட்டம் அதுக்கும் இடையில அமைந்திருக்கிறது. சிட்டுவேட்டட். மாலக்க தென் அப்படின்னா இட் மஸ்ட் பி ரியலி பியூட்டிஃபுல் அது உண்மையில் அழகாக இருக்க வேண்டும். ஆர் தேர் எனி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் டு விசிட் பண்ணுறதுக்கு சுவாரஸ்யமான இடங்கள் ஏதும் இருக்கிறதா? எஸ் ஆம் தேர் ஆர் மெனி பல இருக்கின்றன. தேர் இஸ் த 9 Arches Bridge. Arches Bridge. Arches என்றா curve வளைவு, bow bend, semicircle அரை வட்டம், curvature என்றா ஒரு வளைவு. இப்போ bend வளைவு, bow என்றாலும் வில்லு மாதிரி வளைஞ்ச அந்த அமைப்பு கொண்ட bridge. Nine Arches Bridge. The Ravana Caves. Ravana குகைகள். And the Little Adams Peak. அந்த Adams Peakம் இருக்குது. Really interesting. உண்மையில சுவாரஸ்யமானது. I'll definitely come. நான் நிச்சயமாக வருவேன். Where are you going to stay? எங்க நீங்க தங்க போறீங்க? In a little cottage. ஒரு சின்ன குடிசையில். By the Ravana Falls. Ravana நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில். And we hope to travel by train on Friday. வெள்ளிக்கிழமை நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பிரயாணம் செய்ய எதிர்பார்க்குறேன். Friday evening. வெள்ளிக்கிழமை மாலையில். And come back home on Sunday evening. Sunday eveningல மாலையில் வீட்டுக்கு வர நாங்கள் எதிர்பார்க்குறார். ஓகே சரி I'll come to your place in the morning. நான் காலையில் உங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு. மாலக்க இப்போ பிளேஸ்ண்டா ஒரு ஆள் வாழ்கிற இடம் இருக்கிற இடம். மாலக்க பிளான்ஸ் டு கோ ஆன் அ ஹாலிடே. ஒரு ஹாலிடே போகிறதுக்கு பிளான் பண்ணுற. டு அல்ல
a little town, ஒரு சின்ன town, 200 kilometers away from Colombo. கொலம்போல இருந்து 200 kilometers தூரத்தில். And it is about 1000 meters above the sea level. கடல் மட்டத்தில் இருந்து 1000 meters மேல. It is a beautiful town. அது ஒரு அழகான town between the lowland rainforests and the highland tea plantations. அப்போ தாழ்நில மலைக்காடுகளுக்கும் உயர்நில மேட்டுநில தேயிலை தோட்டங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கிறது. There are many interesting places around the area. அந்த இடத்தை சுற்றி பல சுவாரஸ்யமான இடங்கள் இருக்குது. The 9 Arches Bridge, the Ravana Caves and the Little Adams Peak are a few of them. அவைகளில் சிலதாகும். He plans to stay, அவன் ஸ்டே பண்ண தங்க பிளான் பண்றான். in a little cottage, ஒரு சின்ன ஒரு வீட்டில். கொட்டேஜ் என்றால் ஒரு சின்ன வீட்டுக்கு சொல்லலாம், குடிசைக்கும் பாவிக்கிற சின்ன வீடு, தங்குமிடம். by the Ravana Falls, ராவணா ஃபால்ஸுக்கு பக்கத்தில். and he hopes to depart on Friday evening, வெள்ளிக்கிழமை மாலையில் அவன் புறப்பட எதிர்பார்க்கிறான். by train, புகையிரதத்தில். and return home on Sunday evening, சண்டே ஈவினிங் வீட்டுக்கு திரும்பி வர அவன் எதிர்பார்க்கிறான். டெக்ஸ்ட் நம்பர் 7. read the following text. கீழ்வரும் டெக்ஸ்ட்டை வாசிங்க, உரை பகுதியை. and answer the questions, வினாக்களுக்கு விடையளிங்க. Senith and Taruki were visiting their uncle's house. அவங்களோட அங்கிளுடைய வீட்டை விசிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. near the sea, கடலுக்கு பக்கத்தில். one morning, ஒரு நாள் காலையில், their uncle offered to take them, அவர்களை கூட்டிச் செல்ல தாமாகவே முன் வந்த. இப்போ offered என்றா volunteer, தாமாகவே முன்வாரது. express readiness to do something for or on behalf of someone, ஒரு ஆளுக்காக அல்லது ஒரு ஆள் சார்பாக ஏதோ ஒன்று செய்வதற்கு தயாராக இருப்பதனை தெரிவிக்கிறது. அதான் offered என்பது. இப்போ தாமாகவே முன்வார. to take them to smugglers cave, அந்த smugglers caveக்கு கூட்டிச் செல்ல அவர்களை. இப்போ ஸ்மக்லர்ண்டா கடத்தல்காரர்கள் என்று எடுக்கலாம். இப்போ கேவ் குகை, அப்படி ஒரு பெயர் அதுக்கு. at first, முதலில் தாருக்கி refused to go, தாருக்கி போக மறுத்த. I am not interested in caves, எனக்கு குகைகளில் விருப்பமில்லை. she said, அவள் சொன்னாள். they are dark and cold, அவைகள் இருளாகவும் குளிராகவும் இருக்கும். I want to go to the beach, எனக்கு பீச்சுக்கு போகத்தான் விருப்பம், கடலோரத்துக்கு. I promise to take you to the beach in the afternoon, பின்னேரத்தில் பீச்சுக்கு கூட்டிச் செல்ல நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். their uncle said, அவங்களோட அங்கிள் சொன்ன. let's go to the cave this morning, இன்று காலை நாங்கள் குகைக்கு செல்வோம். you will enjoy hearing the story of the smugglers, அந்த கடத்தல்காரர்களின் ஸ்டோரியை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலி, இறுதியாக தாருக்கி agreed to go, போறதுக்கு உடன்பட்ட. இட்ஸ் ஹியூஜ், மிக பெரிதாக இருக்கிறது. செனித் சொன்ன. when they arrived, அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது. can we go inside, எங்களுக்கு உள்ளே போக முடியுமா? of course, உண்மையில். replied their uncle, பதில் அளிச்ச அவங்களோட அங்கிள். but stay near me, ஆனா எனக்கு பக்கத்துல நில்லுங்க. there are lots of tunnels, நிறைய சுரங்க பாதைகள் இருக்குது. smugglers used to hide here, இங்க மறைந்து கொள்ள இதை பாவிச்சாங்க. used to hide என்றா முந்தி பாவிச்சாங்க, அதாவது முந்தி ஒரு வேலையை செஞ்சாங்க. smugglers used to hide, முந்தி மறைஞ்சி இருந்தாங்க என்று அர்த்தம். நாங்கள் இறந்த காலத்தில் ஒரு வேலையை செஞ்ச என்று பாவிக்கக்குள்ள நாங்கள் இப்போ யூஸ் டு என்று பாவிக்கிறோம். இப்போ யூஸ் டு பிளே, நான் முந்தி விளையாடியது உண்டு அப்படி. ஒன்ஸ், ஒரு தடவை, a group of smugglers got lost for a week, ஒரு கிழமைக்கு இல்லா போனாங்க. got lost, ஒரு குழு கடத்தல்காரர்கள்.
imagine being here for a week. ஒரு கிழமை இங்கே இருப்பதை பற்றி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. said Senith, கூறின செனித். it would be really scary. அது உண்மையில் ஸ்கேரியாக இருக்கும். frightening, பயமானதாக இருக்கும். frightening. they started exploring the dark tunnels. அவர்கள் அந்த இருண்ட சுரங்க பாதைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. ஆஃப்டர் அன் அவர், ஒரு மணித்தியாலம் கழித்து, their uncle started to look worried. இப்போ அவங்களோட அங்கிள் கவலையாக தோன்ற தொடங்கின. started to look worried, கவலையாக தோன்ற தொடங்கின. I forgot to bring a torch. நான் ஒரு டார்ச் கொண்டு வர மறந்துட்டேன். he said, அவன் கூறினான். I don't know where we are. I don't know where we are. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. Stop joking. ஜோக் பண்றதை நிப்பாட்டுங்க. தாருகி said to her uncle. அவளுடைய அங்கிளுக்கு சொன்ன தாருகி. You are just pretending to be lost. இல்லா போன மாதிரி நீங்க பொய்யாக நடிக்கிறீங்க. No, I am not. இல்ல, நான் பொய்யாக நடிக்கிறல்ல. said their uncle. அவங்களோட அங்கிள் கூறின. Where did uncle offer to take them in the morning? காலையில் அவர்களை கூட்டிச் செல்ல, எங்க கூட்டிச் செல்ல முன் வந்து? To the smugglers cave. அந்த smugglers caveக்கு, கடத்தக்காரர்களின் குகைக்கு. Why is தாருகி not interested in caves? ஏன் குகைகளில் தாருகி விருப்பமில்லை? Because they are dark and cold. என்றா அவைகள் இருளாகவும் குளிராகவும் இருப்பதனால். Complete the sentence. இந்த வசனத்தை பூர்ணப்படுத்துங்க. There are lots of tunnels where smugglers used to hide. அந்த கடத்தல்காரர்கள் மறைந்து இருந்த நிறைய சுரங்க பாதைகள் காணப்படுகின்றன. Write the line which says that they are lost. அவர்கள் இல்லா போய் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அந்த வரியை எழுதுங்க. I don't know where we are. நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. அதுதான் அந்த வரி என்ன எதை காட்டுறேன்டா, நாங்கள் இல்லா போயிட்டோம், எங்களுக்கு இப்போ எங்கே வந்திருக்கிற எப்படி போகிறது ஒன்றும் தெரியாது. அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடைக்கு கோடிடுக. த வேர்ட் ஸ்கேரி மீன்ஸ், ஸ்கேரி என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஃப்ரைட்னிங், பயம் அர்த்தம்.